ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இப்போ நம்ம லைஃப்ல அவர் அதிகரிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பவுல் பாருங்களேன், இயேசுவை முதல்ல சந்திச்சாரு தமஸ்கு போற வழியில. அப்ப சாட்சி சொல்றாரு, ஒரு வெளிச்சத்தை நான் கண்டேன்னாரு. இல்ல ஃபர்ஸ்ட் அவர் சொல்றாரு ஒரு வெளிச்சத்தை கண்டேன். இப்போ அவரை பற்றின அறிவு வந்துருச்சு, அவரோடு கூட நல்ல ஐக்கியம் ஆயிட்டாரு, அவருடைய விருப்பங்களை நல்லா உள்வாங்கிக்கிட்டாரு. இதுக்காகத்தான் என்னை தேவன் தெரிஞ்சு கொண்டாரா, இதற்காக தான் வேறு பிரிச்சுங்க கொண்டாந்து வச்சிருக்காரா, இதுக்காக தான் எனக்கு இந்த ஊழியத்தை தந்தாரா என்பதை அந்த அழைப்பின் நோக்கத்தை தெளிவாய் புரிந்து கொண்ட பிற்பாடு இப்போ அடுத்தது சொல்றாரு, சாட்சி சொல்லும்போது சொல்றாரு, ஒரு பேரொளியை கண்டேன்றாரு. ஒளியிலிருந்து எங்க வருது, பேரொளிக்கு வந்துட்டாரு. இங்க இருந்துட்டு ராஜாக்கு முன்னாடி போய் நின்னுக்கிட்டு பேசுறாரு, சூரிய பிரகாசத்திலும் அதிகமான ஒரு பிரகாசத்தை நான் சந்திச்சேன்றான். எங்க போது பாரு, இதான் வெளிப்பாடு, இதான் நாம் வளருகிறோம் என்பதுக்கு அடையாளம். ஒவ்வொரு நாளும் நல்லா கவனிங்களேன், குழந்தையா இருக்கும்போது கொஞ்சமா சாப்பிட்டோம். 5 வயசு குழந்தை எவ்வளவு சாப்பிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 10 வயசுன்றப்போ 5 வயசு வாலிப பிள்ளைங்களோட சாப்பாடு அளவு வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால கர்த்தர் சொல்றாரு, பிள்ளைகளே அப்படின்றாரு, அதுக்கப்புறம் வாலிபர்கள் என்றாரு, அதுக்கப்புறம் புருஷர்கள் என்றாரு. ஒவ்வொன்றும் வர பாருங்க வேற மாதிரி. ஏன் பிள்ளைகளே சொல்லும் போது பால் குடிக்கிற லெவல் நிற்கிறோம், ரைட்டா? அடுத்தது வாலிபனே நீ உலகத்தை ஜெயிச்சதுனால உங்கள்கிட்ட சொல்றேங்கிறாரு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசும்பாங்க இல்லையா? அப்படியா? எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? பாம்பு நம்ம கண்டு பயப்படுது, நம்ம அதை கண்டு பயப்படுறோம். வசனம் சொல்லுது இல்லையா, சர்ப்பங்களையும் தேள்களையும் அது உங்களை மிதிக்குமா, நீங்க மிதிப்பீங்களா? நீங்க மிதிப்பீங்கன்றாரு, ரைட்டா? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், சாத்தானுடைய சகல வல்லமையும். ஒரு சைடு மட்டும்தான் சகல வல்லமையா, ஒரு சைடு மட்டுமா? ஒரு வல்லமை மட்டும்தான் நீங்க எடுக்க முடியும். ஒரு தடவை மட்டும்தான் அவனை டிபீட் பண்ணுவீங்க, தோக்கடிப்பீங்க. 2வது முறை அவன் எழும்பி வந்து உங்களை தோக்கடிப்பான். அப்படியா? எத்தனை ரவுண்ட் அவன் வந்தாலும் அவன் தோத்து தான் போவான்.